வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறது, அதுக்கு உண்டான சட்னியும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு எடுத்துக்கிறோம். இந்த மைதா மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய உப்பு பிடிக்காது. இது கூடவே தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உப்பு, எண்ணெய் எல்லாமே இந்த மாவில் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறோம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. இந்த 2 கப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்பில் இருந்து 1 கப் பக்கமாக தான் தண்ணி பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா ஓரளவு கெட்டியாகவே மாவு பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா மாவு பிசைஞ்சாச்சு நம்ம கெட்டியாக. இதில் மேலே லைட்டாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மூடி வச்சிடறோம். மாவு கொழுன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லா அந்த ஷேப்பாக வராது. அதனால் ஓரளவு மாவு நல்லா கெட்டியாகவே நம்ம பிசைஞ்சிக்கிறோம். இதை அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடறோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஆயில் ஊற்றிட்டு ஒரு அரை துண்டு இஞ்சை நல்லா தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறோம். அடுத்ததாக ஒரு 5 to 6 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கிறோம். அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இது எல்லாமே கலர் மாறாத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரே ஒரு கப் வெங்காயம், அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது ஒரே ஒரு கேரட், இதில் கேரட் நிறையா போட்டால் இனிப்பு வந்துடும். அதனால் ஒரே ஒரு கேரட் மட்டும் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம். அடுத்ததாக இது கூட 3 கப் முட்டைக்கோஸ், இந்த முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிறோம். கழுவிட்டு அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதில் அந்த காயில் இருக்க தண்ணி மட்டும் நம்மளுக்கு வற்றினா போதும். மற்றபடி ரொம்ப வேகணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம மறுபடியும் இதை வேக வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி. இதை அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்க போகிறோம். இது மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும், அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ அடுத்ததாக அரை மணி நேரமாக நல்லா ஊறிட்டு இருக்கு இல்லைங்களா மாவு, அந்த மாவு எடுத்துகிட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சிட்டு இதில் குலோப் ஜாமுன் அளவுக்கு ஒரே ஒரு பால் எடுத்துக்கிறோம். அந்த பாலை மேலே இந்த மாதிரி மாவு போட்டுட்டு நல்லா ஓரளவு மெலிசாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறோம். தேய்ச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா ஸ்டஃபிங், அந்த ஸ்டஃபிங்கில் கரெக்டாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை பாருங்கள், நான் இப்போ கீழே வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம சாரிக்கு மடிப்பு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் இந்த மடிப்பு வர மாதிரி இந்த மாதிரி மடித்து விடணும். சுற்றியும் இதே மாதிரி எல்லா பக்கமும் மடித்து விடணும். இதே மாதிரி மடித்து விடும்போது நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நான் இதே மாதிரி மடிச்சிட்டேன். மடித்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா அதை சுற்றணும். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் நான் அதே மாதிரி மடிச்சிட்டேன். இந்த கீழே இருந்து மேலே வரைக்கும் அந்த மடிப்பு வரும்போது தான் நம்மளுக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை எல்லாம் மடித்ததுக்கப்புறமா கையில் எடுத்துக்கிறோம். நல்லா டைட்டாக இந்த மடிப்பு இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கொலன்னு இருக்காது. இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை சுற்றி விடணும். சுற்றி விடும்போது நம்மளுக்கு அந்த மோமோஸ் ஷேப் அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் நல்லா டைட்டாக சுற்றி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு மோமோஸ் ரெடி. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இந்த மாதிரி இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா காய வச்சுக்கிறோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஸ்டீம் பேனில் நம்ம சுற்றியும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த ஆயில் எதுக்கு அப்ளை பண்ணுறோம்னா, அடியில் வெந்ததுக்கப்புறம் லைட்டாக ஒட்ட ஆரம்பிச்சிரும். அது ஒட்டாது இருக்கிறதுக்காக இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இந்த மோமோஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வச்சுக்கோங்க. வெந்துருச்சுன்னா அப்படியே பிடிச்சிக்கும், ஸோ நம்மளுக்கு கிழிஞ்சு போயிடும். அதனால் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வந்துடும்.
இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோமோஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதுக்கு சர்வ் பண்ண வேண்டியதுக்கு முன்னாடி இது கூட ஒரு சட்னி வச்சு சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சட்னிக்கு ஒரு காரம் இல்லாத வரமிளகாவை எடுத்துக்கோங்க. நான் இது இங்கே காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். அந்த மிளகால ஒரு 6, 8, 7 மிளகா எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு 6 to 7 பல் பூண்டையும் நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க. ஒரு 2 தக்காளியை நான் மைக்ரோவேவ் அவனில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுருக்கேன். அவன் இல்லாதவங்க வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தக்காளி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி தக்காளியிலேருந்து தோல் ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம உரித்து வச்ச பூண்டு, அடுத்ததாக தோல் எடுத்த இந்த தக்காளி, இது கூட நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்ச வரமிளகா, இது எல்லாத்தையும் போட்டு கூட உப்பு போட்டு அரைச்சிக்கிறோம். இந்த தக்காளி நல்லா ஆறி இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு கலர் மாறி போயிடும். அதே மாதிரி மிளகாவும் நல்லா ஆறி இருக்கணும், ஊறினதுக்கப்புறம் ஆறி இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பூண்டு போட்டாச்சு, தக்காளி போட்டாச்சு, வரமிளகா போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. வேணும்னா நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணியே கொஞ்சமாக ஊற்றினோம்னா போதும். இதுவே நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக இந்த கலரில் எவ்வளோ அருமையாக இருக்குது இந்த சட்னி. இது அந்த மோமோஸ் கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.